ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். போன வாரமே நம்ம பட்டயங்களை குறித்து தியானித்தோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெண்டு பட்டயத்தை பற்றி தான் தியானிக்க போகிறோம். ஒன்று இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இன்னொன்று ஆவியின் பட்டயம். இது ரெண்டையுமே ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பிரித்து பார்க்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதனால தான் நான் வெயிட் பண்ணி ரெண்டையும் சேர்த்தாப்பில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். முதலாவதாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இந்த பட்டயம் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்றதுடைய எக்ஸாக்டான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் வேதம் முழுக்க கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நிறைய வசனங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த ஒரு வசனத்தில் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்ற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்றொன்னா பார்க்கலாம். முதலாவதாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று ஜீவன், இன்னொன்று வல்லமை. ஜீவன் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், வல்லமை அப்படின்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, பிதாவின் வார்த்தை வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருது அப்படின்னா அந்த வார்த்தை எதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்ததாக அப்படிதான் அந்த வார்த்தையே வெளிப்படும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினால சிருஷ்டித்தாரு. ஒளி உண்டாக கடவது அப்படின்னு தேவன் சொன்ன வார்த்தையில் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, ஜீவனை கொடுத்தது இயேசு கிறிஸ்து, வல்லமை அதன் செயல்பாடு உருவாக்கம் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவர். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், ஒளி உண்டாக கடவுள் ஒளி தான் இயேசு கிறிஸ்துவா வெளிப்படுறாரு. அந்த செயல் வடிவமாக கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லா இடத்துலையுமே இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறத பார்க்கலாம். ஸோ உயிரடையுங்கள், இப்போ உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிரடையுங்கள்னு சொன்ன போது ஜீவனாக அந்த எலும்புகளுக்குள்ளாக பிரவேசிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவர்களை காலூன்றி நிற்க செய்கிறது, செயல்பட வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஸோ எப்பயுமே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமா, அதில் ஜீவன் இருக்கும், அதே சமயத்தில் வல்லமையும் இருக்கும். அதனால தான் வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற இடத்துலலாம் பயங்கரமான காரியங்கள் நடந்தது. ஒரு குஷ்டரோகி இருக்கான், அவனை பார்த்து ஆண்டவர் சுத்தமாகன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மிராக்கள் அங்கே நடக்குது. ஸோ மிராக்கள் எப்படின்னா இந்த காம்பினேஷன், அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், பரிசுத்த ஆவியின் வல்லமை, இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அற்புதங்களை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை பார்க்க முடியும். கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கை அடிபட்டுருச்சு, இருக்கிற மாதிரி இந்த கையில் இருக்க காயத்தை நீங்கள் ஆற்றிட்டீங்க அப்படின்னா அது மிராக்கிள். கையே இல்லை, புதுசாக கை வளருது தெரியுமா, அது கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். ரெண்டுமே இருக்குது. ஸோ மரித்த ஒருத்தன் உயிரோட அவனை இப்போ சாக போகிற நிலைமையில ஒருத்தனை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னா மிராக்கிள். மறிச்சிட்டான், இனிமேல் அவன் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை, அவனுக்குள்ள புதுசாக ஒரு ஜீவனை கொடுத்து எழுப்புறீங்க அப்படின்னா அது கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். இன்னும் சொல்ல போனால், ஒரு எலும்பு உங்கள் உடம்புல ஒரு எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எலும்பை மீண்டுமாக ஒட்ட வச்சிங்கன்னா மிராக்கிள். எலும்பு புதுசாக வளர்ந்து அதன் மூலமாக ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அது கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். புதுசாக ஒன்றை உருவாக்கி கொடுப்பது. ஸோ எப்பயுமே இந்த புதுசாக உருவாக்கி கொடுக்கறதுல இன்னும் அதிகமாக நீங்கள் இந்த பார்க்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் சிருஷ்டிக்கப்படும் போது இந்த ரெண்டோட காம்பினேஷனில் இருந்ததுனால நீங்கள் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் செய்யும் போது, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த இடத்துல அந்த வார்த்தையில் ஜீவனும் இருக்கும், வல்லமையும் இருக்கும், அற்புதங்கள் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ முதலாவதாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அதில் ஜீவன் இருக்குது ப்ளஸ் வல்லமை இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த வார்த்தையை குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்.
சாதாரண பட்டயம் இல்லை, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பட்டயத்தையும் எடுத்து வச்சு பார்த்தாலும், எவ்வளவு ஷார்ப்பாக அது இருக்குன்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்தாலும், அது எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஸோ இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். நான் போன தரம் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தை உங்களையும் பதம் பார்க்கும், சொல்கிற என்னையும் பதம் பார்க்கும். இது கூட அர்த்தம் அதுதான். ஸோ பிரசங்கம் பண்ணுறவனுக்கும் அதனால் தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார், கேட்கிற ஜனங்களுக்கும் அந்த வார்த்தையை வைத்து தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஸோ பிரசங்கம் பண்ணுறவங்க என்னென்ன பிரசங்கம் பண்ணுறாங்களோ, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே நான் நியாயம் தீர்க்கப்படுவேன், அது என்னையும் பதம் பார்க்கும். உங்ககிட்ட நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு அறிவுரை சொல்கிறேன், கர்த்தர் இதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பாவத்தை செய்யாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தை என்னையும் சேர்த்து பதம் பார்க்கும். நீ நாளைக்கு அதை செய்கிறியா? சொன்னபடி நீ இருக்கியா? என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். அதே போல பேசும் போது அந்த வார்த்தை கேட்கிறவர்களையும் அது உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தையை பேசும்போது இங்கே வசனம் சொல்லியாச்சு, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். வார்த்தையை பேசிட்டேன், வார்த்தை உங்கள் இருதயத்தை ஊடுருவி போகுது, இப்போ குத்தி கிழிக்குது, அதுதான் அதோடைய அர்த்தமாக இருக்குது. ஸோ அந்த பட்டயம் உள்ள குத்தி கிழிக்குதுன்னு வச்சுக்குவோமே, எப்படி அது குத்தி கிழிக்குதுன்றதை அடுத்து அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடையில் போனீங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் வெட்டுவாங்க இல்லையா, நின்று பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அப்படியே கசாப்பு கடையில் வெட்டி தூக்கி போட்டுருவான். ஆனால் நீங்கள் சில சமயம் ஷெஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கறியை வெட்டும் போது லேயர் லேயராக வெட்டுவாங்க, போனை தனியாக எடுப்பாங்க, ஃப்ளெஷ்ஷை தனியாக எடுப்பாங்க, ரொம்ப பொறுமையாக நேர்த்தியாக சில இடத்துல ஸ்லைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஸ்லைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அப்படியே லேயர் லேயராக நமக்குள்ளாக ஊடுருவி இதுதான்ப்பா நீன்னு சொல்லி நமக்கு காண்பிக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை ஏசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு நிறுத்தினாங்க. ஏசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு நிறுத்தினதுடைய முகாந்திரம் என்ன? ஏசு கிறிஸ்து மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்திரீ மேலேயும் குற்றம் சுமத்தணும் அப்படின்றதுனால தான் கொண்டு நிறுத்தினாங்க. அந்த இடத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவம் ப்ளஸ் ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை அங்கே எப்படி பயன்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். கொண்டு நிறுத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இவளை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்தோம். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் எப்படியும் அவளை காப்பாற்ற முடியாது, எக்ஸாக்டாக பார்த்து ஐ விட்னஸோடு பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அவங்க சொன்ன முதல் வார்த்தை. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க? மோசேயினுடைய சட்டத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்படணும். விஷயத்தையும் சொல்லிட்டான், அதாவது இன்டைரக்டாக தீர்ப்பையும் சொல்லிட்டான். இதுதான்ப்பா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கர்த்தரை கேட்குறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல கீழே குனிஞ்சு தரையில் எழுதுறதை நம்ம பார்க்க முடியுது. அவர் எதுவுமே பேசலை, அங்கே ஒரு லிஸ்ட் எழுதினார். அதை பற்றின ஒரு செய்தியை நான் இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன், ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். என்ன எழுதினார், அது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு, என்ன எழுதினார் அப்படின்றது. பட் அவர் எழுதுறாரு, ஜனங்கள் சுற்றி நின்று ஆரவாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலான்னு நிமிர்ந்து பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறியட்டும். அவர் மோசையோட நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணலை, அதை வச்சு எப்படியாவது அவளை காப்பாற்றலாமான்னு ட்ரை பண்ணலை, அவங்க மேலே குற்றம் சுமத்தலை, இவ குற்றம் இல்லாதவன் எதுவுமே சொல்லலை. எவ்வளவு ஞானமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறியட்டும். அந்த வார்த்தையை கேட்டபோது ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? அந்த இடத்துல வசனம், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக. அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா, அந்த ஆத்துமா உள்ள போய் நீ யாரு அப்படின்றத உனக்கு உணர்த்துது. அப்படி உணர்த்தும் போது நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் பெரிய பரிசுத்தவான், நான் நினைக்கிறேன் நான் இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதோ நான் பரலோகம் போக போறேன். ஆனா ஆண்டோடைய வார்த்தை வரும்போது தான் என்னுடைய உண்மை நிலைமை என்னன்னு எனக்கு அது காண்பித்து கொடுக்கும். ஸோ நம்ம யாருன்றதை காட்டி கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீயோட அந்த ஊரில் விபச்சாரம் பண்ணாதான் ஒருத்தனும் இல்லை, எல்லாம் விபச்சாரம் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை மாட்டி விடணுன்றதுனால அவளை பிடிச்சி கொண்டு, இல்லைன்னா இவ்வளோ கரெக்டாக அவளை போய் எக்ஸாக்டாக பிடிச்சிட்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கொண்டு நிறுத்தியிருக்கான். அதான் அர்த்தம், உங்களில் பாவம் இல்லாதவன், உங்களில் யார் அவளோட விபச்சாரம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லெறியணும் போது எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு
நின்னாங்க. ஒருத்தர் கூட கல்லெறியல. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அப்படின்னு போது, நான் என்னுடைய ஆவியில் நான் உணர்ந்த காரியம், அவர் கீழே எழுதினார் இல்லையா, தரையில் எழுதினார்ல, என்ன எழுதினார் யாருக்கும் தெரியாது. பட் நான் புரிந்து கொண்ட காரியம், மோசே மோசே மோசேன்னு சொல்லி கோஷம் போடுறீங்கல்ல, அந்த மோசையுடைய 10 கட்டளை அந்த இடத்துல எழுதியிருக்கலாம். இது என்னோட கற்பனை. எழுதியிருக்கலாம். எழுதி அதை காண்பித்து, உங்களில் பாவம் இல்லாதவன், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிட்டு எந்த தப்பும் செய்யலை, அவர் கொடுத்த கட்டளையெல்லாம் கரெக்டாக எவன் ஃபாலோ பண்ணானோ அவன் ஃபஸ்ட்டு கல்லெறிங்கடா. ஒருத்தராலையும் முடியாது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்க உண்மை. அவங்க கொடுத்த அந்த 613 கற்பனைகளை யாராலையுமே கை கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் போது மோசையை பிடித்து கொண்டு இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஏன்டா துரோகம் பண்ண வரீங்க, ஏன் தண்டனை கொடுக்க வரீங்க, அப்படி பார்க்க போனால் எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானே. இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணலை, சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்லெறிங்கள். யாராவது நின்னாங்களா அந்த இடத்துல? எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி போனாங்க? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக கடந்து போயிட்டாங்க. அந்த வார்த்தை அவர்களை கர்த்தர்கிட்ட நடத்தலை, அவரை விட்டு தூரமாக கொண்டு போயிருச்சு. ஆனால் அங்கே பாவம் செஞ்சுட்டு நின்னால ஒரு ஸ்திரீ, அவளுடைய இருதயத்தை அந்த வார்த்தை உருவி போச்சா இல்லையா? அவளுடைய இருதயத்தை உருவி போச்சா இல்லையா? சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்குறா, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, யாருமே அவன் மேலே கல்லெறியல, ஆச்சரியமாக பார்க்குறா. ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை அவள் இருதயத்தை குத்துச்சு. அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறா, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அதுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா எல்லாரையுமே அந்த வார்த்தை என்ன பண்ணும்? ஊடுருவி சென்று நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். இன்றைக்கி நாம் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா, கேட்கிற ஆத்துமாக்களை உணர்வடைய செய்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். நீங்கள் வீட்டில் சண்டையே போட்டுக்கோங்களேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்கள் பிள்ளைங்க சண்டை போடும்போது வசனமாக பேசுவாங்க. திட்டுறதெல்லாம் வசனத்தில் தான் திட்டிக்குவாங்க. பொய் சொல்லிட்டா போதும், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அவன் திருப்பி சொல்ல, நீ தான் பொய் சொன்ன, அதெல்லாம் பேசாத, நான் வசனத்தை தான் பேசுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை பேசும்போது அதில் ஒரு பவர் இருக்குது. அது கேட்கிறவர்கள் இருதயத்தை ஊடுருவி செல்லும். சரி, எப்படியெல்லாம் அந்த வசனம் நம்மை பிரித்து காட்டுது அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த பட்டயம் நம்மளை எப்படி பிரித்து பார்க்குது? ஒரு நிமிஷம். என்னத்தை ஃபஸ்ட்டு பிரிக்குதுன்னா, ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்குது. ஸோ மனுஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரினிட்டின்னு சொல்லுவோம். ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றும் சேர்ந்தது தான் மனுஷன். ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஆத்மாவுக்கும், ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அன்புனா என்ன, பாசம்னா என்ன, நேசம்னா என்ன, வேர்ட்ஸ் தான் வித்தியாசப்படுது, மற்றபடி எல்லாம் ஒரே ஒரு உணர்வை தானே கொடுக்குதுன்னு நினைப்போம். பட் அதில் கேட்டகரிஸ் இருக்குது. அதே போல் தான் ஆத்மா வேற, ஆவி வேற. இப்போ நாம் வேற நினைக்கிறோம், என்னமோ ஆத்மா என்னமோ ஆவி, ரெண்டும் எனக்குள்ளே இருக்குது, நான் மாம்சம் சொல்கிறபடி கேட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் கர்த்தருடைய பட்டயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊடுருவி வரும்போது உங்கள் ஆத்மாவோட நிலைமை என்ன, உங்கள் ஆவியுடைய நிலைமை என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு சுட்டி காட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற காரியம்தான், உங்களுடைய ஆவி சொல்வதை உங்கள் ஆத்துமா கேட்டு செயல்படும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வீங்க. அதாவது ஆவியானவர் உங்கள் ஆவிக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை ரிசீவ் பண்ணி உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமாவை இயக்குவது போல நீங்கள் இயங்கினீர்களானால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பீர்கள். ரிவர்ஸில் ஒருவேளை அந்த இடத்துல மாம்சம் மரித்ததாக இருக்கும், சரீரம் செத்ததாக இருக்கும். அதை தான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, உலகமும் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டுச்சு, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவர் பவுல் சொல்றாரு. ஏன்னா அவருக்குள்ளாக ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாக இருக்குது, ஆவி ஆத்மாவை இயக்கி கொண்டிருந்தது. அதே நீங்கள் வேற விதமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மாம்சம் சில காரியத்தை சொல்லுது, இதை செய், இந்த சினிமாக்கு போ, அந்த இடத்துல திருடிட்டு வா, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, நிறைய உங்களுடைய மாம்சம் இந்த உலக பிரகாரமாக உங்களை இயக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பையும் ஆத்மா அப்படியே தான் இருக்கும். அந்த ஆத்மா என்ன
பண்ணும்? மாம்சம் சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கும், எல்லா பாவத்தையும் செய்வோம். அந்த நிலைமையில் ஆவி மரித்து போனதாக இருக்கும். தேவனோட ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் போயிடும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பக்கம் பைபிளும் வாசிச்சுக்கிறேன், இந்த பக்கம் ஃபோனும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு ஆத்துமா எப்படி இருக்குது, ஆவி எப்படி இருக்குது, மாம்சம் எப்படி இருக்குது நமக்கு தெரியலை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போதுனா நீங்கள் வேதத்தை வாசித்தா போதும், வேதத்தில் இருக்க வசனங்களை வாசிக்கும் போது அது உங்களோட பேசும். அவன் உண்மை நிலைமை இதுதான். உன் ஆத்துமா இப்படி தான் இருக்குது, உன் ஆவி இப்படி தான் இருக்குது. நீ வேணா ஆவியில் நிரம்பிட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் உன் ஆத்துமா இதோ பாவத்துக்கு உட்பட்டு இருக்குது. வெளிப்படுத்துவாரா இல்லையா? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை உங்களுக்கு ஒரு உதாரணத்தில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிந்தது போல பேதுருவும் அனனியாவும் சஃபீராலும். அனனியா சஃபீரா எங்கே வந்தாங்க? ஆலயத்துக்கு தான் வந்தாங்க. அங்கே யார் நின்றுட்டு இருந்தா? பேதுரு தான் நின்றுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் காணிக்கையை தான் கொண்டு வந்தாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நான் என் ஆத்துமாவிலே கர்த்தருக்கு நேர்த்தியானதை செய்கிறேன், கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு போய் கொடுக்குறேன். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பேதுருவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அவன் யாருன்னு காமிச்சு கொடுத்துருச்சா? அவனால் ஏதாவது பேச முடிஞ்சுது அந்த இடத்துல. அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது உங்கள் ஆத்துமா எப்படி இருக்குது, உங்கள் ஆவி எப்படி இருக்குது, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்குது, உண்மையான உங்கள் ஆவிக்குரிய நிலை என்னன்றதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். நீங்கள் ஆவியில் எந்த நிலைமையில் இருக்கீங்க, ஆத்துமாவில் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்றதை காண்பித்து கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அது நம்மளை அந்த இடத்துல வகையறுத்து காண்பிக்குது. ரெண்டாவது பாருங்கள். ஸோ ஆத்துமாவையும் ஆவியையும் அது பிரித்து காட்டுது. அடுத்து என்ன பண்ணுது? கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. சரி, சயின்ஸ் கிளாஸ்க்கு வருவோம். கணுக்கள் ஊன்னா என்ன? எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிட்டோம், எனக்குமே அது புரியலை. திருப்பி எடுத்துகிட்டு போய் நான் பார்த்து தான் நான் அது என்னன்னு சொல்லி மீனிங் எழுதிக்கிட்டேன் நான். கணுக்கள் ஊன், ஜாயிண்ட் மேரோ. கணுக்கள் அப்படின்னா ஜாயிண்ட்ஸு, மேரோ அப்படின்றது உள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைகள், ஊன், அதை குறிக்கிறதாக இருக்குது. சரி, நீங்கள் ஃபிசிக்கலாக கேட்குறேன், உங்களுடைய சரீரத்தில் ஜாயிண்ட்டுக்கும் மேரோக்கும் என்ன வித்தியாசம், கணுக்களுக்கும் ஊனுக்கும் என்ன வித்தியாசம்? வெளிப்படையாக பார்க்க போனால் அது ரெண்டையும் பார்க்கவே முடியாது. எப்போ உங்கள் மேலே மாம்சம் மூடி இருக்குதோ, மாம்சத்துக்குள்ளே இருக்கிற இந்த கணுக்களையும் ஊனையும் உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ உங்கள் உள்ளான நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. மாம்சத்தை கிழித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வரும்போது உங்கள் ஜாயிண்ட் என்ன நிலைமையில் இருக்குது, உங்களுடைய மேரோ என்ன நிலைமையில் இருக்குது, அதாவது உங்கள் கணுக்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஊன் எப்படி இருக்குன்றத அந்த வார்த்தை பிரித்து காமிக்குது. எதுக்கு சிஸ்டர் இந்த ஆப்ரேஷன் அப்படின்றீங்களா? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஜாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 எலும்புகள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு இடத்த தான் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அது போன். கரெக்டுங்களா? ஸோ எல்லாம் சேரும் போது அது ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்குன்றத ஆண்டோடைய வார்த்தை காண்பித்து கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பை நான் கர்த்தரோட ஒப்பிடுறேன் அப்படின்னா, ஏவாளை எதுலேருந்து சிருஷ்டித்தார்? ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து சிருஷ்டித்தார். சரி, அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஏவாளும் ஆதாமும் எலும்பில் தான் அவங்களுடைய கனெக்டிவிட்டியே இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியே அந்த எலும்பு தான். அவருடைய எலும்பிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் நாம். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் சயின்ஸில் வேணாலும் போய் பாருங்கள், ஒரு பொணத்தை நீங்கள் எரிச்சிட்டாலும் சரி, புதைச்சிட்டாலும் சரி, எலும்புகள் மக்கி போகாது. எலும்பு மக்கி போகவே போகாது. எரிச்சாலும் துகள்களாக அது காற்றில் சுற்றி கொண்டு இருக்குமே தவிர அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகாது. அதனால தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போன விலங்குகளுடைய எலும்புகள் கிடைக்குது இன்றைக்கும். ஏன் அது இன்னும் மக்கி போகலை? அது மக்கி போகாது. ஸோ எலும்புடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ இந்த எலும்பு அப்படின்றது ஏன் மக்கி போகலை அப்படின்னா, நீங்கள் மறுரூபமாக்கப்படும் போது இந்த எலும்புகள் அதுவும் மறுரூபமாகும். அந்த மறுரூபமாகி தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவீங்க. ஸோ ஆதாம் ஏவாளோட எலும்புகளுக்குள்ளாக ரத்தம் லைட்டு மாதிரி இருந்துச்சான். இந்த எலும்பு ஒரு டியூப்லைட் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இந்த எலும்புகளுக்குள்ளாக ரத்தம் லைட்டு மாதிரி இருந்துச்சான். அவங்க பிரகாசமாக இருந்தார்கள். பாவம் உள்ளே வந்த போது அந்த ரத்தம் வேறு கலரில் மாறிச்சு, வெளிச்சம் போயிருச்சு. இப்போ அந்த ரத்தம் மாத்திரம் தான் அங்கே இருந்துச்சு. மறுரூபமாக்கப்படும் போது மறுபடியுமாக எலும்பு இருக்கும், அதுக்குள்ளே அதே ஒளி பிரகாசிக்கும். நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போவீங்க. ஸோ உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம், உங்களுடைய எலும்புகள் மற்றவங்களோட எப்படி இணைந்திருக்கு,
ஆண்டவரோட எப்படி இணைந்திருக்கு, அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குன்றத ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். அதே போல் ஊன் அப்படின்னா அது எங்கே இருக்கும்? அது எலும்புக்குள்ளே இருக்கும். மாம்சத்தை கிழிச்சாதான் எலும்பையே பார்க்க முடியும். எலும்புல ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அடுத்து இந்த போன் மேரோ, அந்த ஊன் வந்து அந்த எலும்புக்குள்ளார இருக்கும். அந்த தன்மை எப்படி இருக்குன்றத கர்த்தருடைய வார்த்தை காண்பித்து கொடுக்கும். ஸோ போன் மேரோட வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ரத்தத்தை உற்பத்தி செய்யும். ஆல் த பிளட் செல்ஸ் அதுலேருந்து தான் அது உற்பத்தி ஆகும். மெயினாக உங்களுடைய டிஎன்ஏ அங்கே இருந்து தான் உற்பத்தி ஆகி வருகிறது. ஸோ உங்களுடைய டிஎன்ஏ மேலே கர்த்தருடைய டிஎன்ஏ இருக்கான்றத ஆண்டவருடைய வார்த்தை காண்பித்து கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய டிஎன்ஏ வந்து என் பிள்ளைக்குள்ளே இருக்குன்னா என் பிள்ளையுடைய ஸ்பாவம் எப்படி இருக்கும்? என்ன போல் இருக்கும். நான் என்ன செய்கிறோம், எனக்கு இருக்கிற குணாதிசயங்கள் இருக்கும், என்னுடைய சாயல் இருக்கும், எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணுறது இந்த டிஎன்ஏ தான். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய டிஎன்ஏ என் மேலே இருக்கா, இல்லை கர்த்தருடைய டிஎன்ஏ என் மேலே இருக்கான்றதை வார்த்தை காண்பித்து கொடுக்கும். நான் வேணால் ஒரு வேஷம் போடலாம், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன்னு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது ஆண்டவரோடு என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது, என் சுபாவங்கள் எப்படி இருக்குது, நான் தேவ சாயலாக இருக்கேனா இல்லையான்றத வார்த்தை எனக்கு காண்பித்து கொடுக்கும். அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு நான் சொன்னது இதுதான் ரீசன். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆவியை பார்த்துட்டோம், ஆத்மாவை பார்த்துட்டோம், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக பிரித்து காண்பிக்குது. உங்களுக்கு பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. அடுத்து இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. மறுபடியும் நினைவுகள்னா என்ன, யோசனைனா என்ன சொல்லுங்க யாராவது. ஏதாவது கரெக்டு தான், இல்லை அவங்க சொன்னாலும் அது கரெக்டு தான், அதே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். வேற யாராவது ஏதாவது சொல்லுங்க. பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதை வந்து ஒரே ரொம்ப சிம்பிளாக பிரதர் சொன்னதும் கரெக்டு, நீங்கள் சொன்னதும் கரெக்டு. ஆல்ரெடி நடந்த சம்பவங்கள் இல்லை நடக்க போகிற சம்பவமாகவே இருக்கும். அதை நம்ம நினச்சி பார்க்குறோம், ஜஸ்ட் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறோம், மெமரிக்கு கொண்டு வரோன்றது நினைவுகள். யோசனை அப்படின்னா அதை வச்சு ஃபர்தர் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து நம்ம யோசிப்போம் தெரியுங்களா, அதுதான் யோசனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது, உங்கள் யோசனை எப்படி இருக்குன்றத கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அழகாக காண்பித்து கொடுக்கும். புற கண்களால் பார்க்கும்போது ஒருத்தருக்கும் தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை போல் நல்லவங்க இல்லை சிஸ்டர் சொல்லத்தான் செய்வாங்க. இப்போ அவங்க சொன்னது போல் நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை நினைவில் என்ன இருக்குது, யோசனையில் என்ன இருக்குது. இல்லைனா வந்து சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் உங்களை போல் ஒருத்தரும் இல்லைங்க பாஸ்டர், நானாச்சும் உங்களுக்கு எல்லாம். அவன் இருதயத்தில் எப்படி காலி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் ஏமாற்றவே முடியாது. அதனால தான் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு ஏன் சொன்னாங்கன்னா, கோபம் எப்போ வரும், ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கும் போது எனக்குள்ளாக ஒரு கோபம் வருது. ஏன்னா அவங்க அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்களே, அப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளாக கோபம் வருது. அந்த கோபத்தோட அடுத்த கட்டம் என்ன, படுத்து தூங்கும் போது அவனை எப்படி பழி வாங்கலாம், எப்படி பதில் செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் யோசனை அப்படின்றது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அது சொல்லிடும், என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிடும், நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றத திட்டமும் தெளிவுமாக சொல்லிடும். இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த பட்டயம் சும்மா அப்படி வந்துட்டு அப்படி போகாது, ஸ்லைஸ் பண்ணி டீட்டெயில்டாக இதுதான்ப்பா நீ வேணால் நினச்சிக்கிட்டு இருப்பா, உலகத்திலேயே பெரிய பரிசுத்தவான் நான் தான் நீ நினச்சிட்டு இருப்பா. ஆனால் என் வார்த்தை உன்னை புடம்பிடும், என் வார்த்தை உன்னை ஸ்ப்ளிட் பண்ணி காண்பிச்சிரும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது யாராலையும் அதுக்கு எஸ்கேப் ஆக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் யார்கிட்ட ஜெபிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பெரிய ஒரு வல்லமையான ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, தீர்க்கதரிசி வந்திருக்காங்க, ஜெபிக்க போகிற சில பேர் ஜாலியாக போயிடுவாங்க. ஒரு சிலர் நாங்கள் போய் நிற்கும் போது என்னையை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நினைக்கிறாங்களா இல்லையா, ஆமாவா இல்லையா, ஆண்டவரே இந்த ஜெபத்தெல்லாம் பண்ணின நாட்கள், ஆண்டவரே அங்கே போய் நிற்கும் போது என்னையை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது, என்னையை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது நினச்சிருக்காங்களா இல்லையா.
இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? ஸோ கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலேயே கடந்து வரும்போது உங்கள் ஆத்துமாவை, ஆவியை, கணுக்களை, ஊனை, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை பிரித்து காண்பித்து இதுதான் நீங்கன்றதை தெளிவாக காண்பித்து விடும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். போதுங்களா? போதும் சிஸ்டர், இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தபடியாக ஆவியின் பட்டயம். இதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை தான் குறிக்குது. ஆவியின் பட்டயம் அப்படின்றது எபேசியர் 6வது அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு பகுதியாக, ஒரு ஆயுதமாக கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆவியின் பட்டயம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பட்டயம் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று நம்ம காப்பாற்றி கொள்ளவும் யூஸ் பண்ணுவோம், அட்டாக் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ஸோ ஆவியின் பட்டயம் என்னன்னா, அது கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. சாத்தானோட போராடும் போது, சத்துருக்களோட போராடும் போது, இன்னும் சொல்ல போனால் அதில் முற்பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீங்கு நாளிலே சாத்தானுடைய காரியங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும் படிக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஆவிக்குரிய போராட்டம் வருது உங்களுக்கு, இல்லை ஒரு மாம்சத்துலேயுமே ஒரு போராட்டம் வருது அப்படின்னா இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஆவியின் பட்டயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே தான் சேம் திங். வார்த்தையை நீங்கள் அனுப்பும் போது 2 காரியம் நடக்கும். ஆவியின் பட்டயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது 2 காரியம் நடக்கும். அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும், சாத்தானுடைய ராஜ்யத்தை தகர்த்து போடும். 2 காரியமும் நடக்கும், சைமல்டேனியஸாக நடக்கும். சரிங்களா? ஸோ ஆவியின் பட்டயத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் அதோடைய இம்பேக்ட் எவ்வளோ இருந்தது? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தினாங்க. அது எப்படி செயல்பட்டுச்சு? இந்த கம்பேரிசனை சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை எடுத்து நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல எலியாவின் நாட்களில் கர்மேல் மலை மேலே எலியா வந்து ஏறி போய் நிற்கிறாரு. கர்மேல் மலையில் அவர் என்ன செய்கிறாரு? பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி ஆகாப் இடத்துல சொல்கிறார். எல்லாரையும் கூடி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே 2 பலிபீடங்களை கட்டுறாங்க. ஒன்று வந்து அவர் கட்டளை சொல்ல போனால் எலியா வந்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை மீண்டுமாக செப்பனிட்டார். ஸோ புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அங்கே ஏற்கனவே கர்த்தருக்காக ஒரு பலிபீடம் இருந்திருக்கு. அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருந்திருக்கு. எலியா அதை செப்பனிடுகிறார். இன்னொரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய தெய்வத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. சவால் என்ன அப்படின்னா, 2 பேருமே ஒரு காளையை கொண்டு வந்து பலியிட வேண்டும். காளை மாட்டுக்கும் எருதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புல் அண்ட் ஆக்ஸ். அதான் நான் சொன்னேன், நிறையா விஷயம் வந்து நம்ம வந்து அப்படியே பேச்சு வழக்கில் பழகிட்டோம் இல்லையா, நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிய மாட்டேங்குது. புல் அப்படின்னா இந்த இடத்துல காளை அப்படின்னு சொல்லுவோம். அது அடங்காமல் காட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் காளை மாடுன்னு சொல்லுவோம். நீங்கள் அதை வந்து அடக்கி கொண்டு வந்து அது கழுத்தில் ஒரு நுகத்தை பூட்டி ஏறு உழுக முடியாது. ஆனால் ஆக்ஸ், எருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாம். அதை வைத்து நீங்கள் வேலை வாங்கலாம். நீங்கள் நினச்சபடி அதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க பலியாக கொடுத்தது காளையை பலியாக கொடுக்கிறார்கள். யாராலையும் அடக்க முடியல, இதை கண்ட்ரோலே பண்ண முடியல, இது ஒருத்தருக்கும் அடங்காது அப்படின்ற ஒரு காளை மாட்டை கொண்டு வந்து அவங்க பலியாக கொடுக்கிறார்கள். 2 காரியம் என்ன அப்படின்னா, அது வந்து உங்களுடைய ஆத்துமாவின் நிலைமையை குறிக்குது. நீங்கள் உங்களுடைய பாவ இச்சைகளை குறிக்கலாம். இல்லை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, என்னால் என்னை அடக்க முடியல, இந்த காரியங்கள் என்னை மேற்கொள்ளுது, என்னால் கர்த்தருக்குள்ளே எழும்ப முடியலன்ற பாவ கிரியைகள் இருக்கும் இல்லையா, அது காளமாட்டுக்கு சமானமாக இருக்குது. உங்களுக்குள்ள அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டு உங்களால் அதை அடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எலியா அந்த இடத்துல பலியாக செலுத்துறாரு. கர்த்தருடைய பலிபடத்தில் அதைத்தான் பலியாக செலுத்தணும். அதைத்தான் எலியா செய்கிறார். இன்னொன்று, பாகாலுடைய உருவம் காளையின் உருவமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொம்பு வச்சுருக்கும், மாடு மாதிரியே முகம் இருக்கும். அதுதான் சிம்பாலிக்காக அவர் பண்ணார். பாகாலுக்கு எதை நீ ஒப்பானையாக செய்கிறியோ, அந்த ஸ்பாவம் எதுவோ அதை நான் பலிபீடத்தில் பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் பலி கொடுக்குறாங்க, எலியாவும் பலி கொடுக்குறார். எலியா அந்த இடத்துல என்ன தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லட்டுமே ஜனங்களுக்கு, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் 2 மனசோடு இருப்பீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு குந்தி குந்தி நடப்பீங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். ஆவியில் நிரம்பி தான் பேசினார். ஜனங்க ஏதாவது பேசினாங்களா? அப்படியே நின்னாங்க.
அப்படியே நின்னாங்க. எலியாவுக்குள்ள வல்லமை இல்லையா? அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் ஜனங்களுடைய மனநிலைமை அவ்வளவுதான் இருந்தது. காளைகளை பலி செலுத்துறாங்க. எப்படி பலி செலுத்தினார்? அங்கே ஒரு பட்டயத்தை பயன்படுத்தினார். கத்தியை வச்சு வெட்ட முடியாது காளையை, பட்டயத்தை வச்சு பயன்படுத்தி காளையை வெட்டுறாரு. சந்து சந்தாக அதை துண்டிக்கிறார். சந்து சந்தாக துண்டிக்கிறார். இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நீங்கள் யாருன்றதை பிரித்து காண்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காளையை பலி செலுத்தியாச்சு. இப்போது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அந்த காளமாடு, அந்த பலிபீடம் எல்லாவற்றின் மேலும் அந்த அக்கினி இறங்கி அது எல்லாவற்றையும் பட்சித்து போடுது. அப்போ எலியா என்ன பண்றாரு? எந்த பட்டயத்தை வச்சு அந்த காளமாட்டை வெட்டினாரோ அதே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பிடித்து பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார். ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு பட்டயத்தை பயன்படுத்துறாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்படுறாங்க. ஜனங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் சொன்னாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அடுத்த சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் பாகாலை சேவிக்க போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலைமை அவ்வளவுதான் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல எலியா ஒரு வெற்றி கொண்டார் தான், ஜெயம் கொண்டார் தான். ஆனால் டெம்பரவரியாக தான் அந்த உடைய ஜெயம் இருந்தது. ஏன்னா அடுத்தே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏசபெல் சவால் விடுவா, காரியங்கள் நடக்கும். அவர் பயந்து ஓடி போவார். அப்படி எலியா பயந்து ஓடும் போது தான் ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15-17. 1 ராஜாக்கள் 19:15-17. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். இவங்க எல்லார் கையிலேயும் ஒரு பட்டயம் இருந்தது. எலியா எப்படி ஒரு பட்டயத்தை எடுத்து பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டாரோ, யுத்தம் அங்கே முடியலை, அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் இந்த யுத்தம் தொடரும். ஆனால் அந்த அத்தாரிட்டியை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எலியா மூலமாக பாஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல 3 பேரை சொல்கிறாங்க, ஆசகேல், யெகூ, எலிசா. இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்களாம்? மிச்சம் இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுவார்கள். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா யெகூ அந்த காரியத்தை சரியாக செய்தார். அதே போல் அவரும் பட்டயத்தை எடுத்துக்கிட்டாரு. எசபெல்லுடைய மரணம் யெகூவினால நடந்தது. அவர் கமாண்ட் பண்ணுவார், மேலேருந்து அவளை கீழே தள்ளி கொலை செய்வார்கள். அதே போல் அதோட யெகூ நிற்க மாட்டார். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் நீங்கள் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் வீட்டில் வாசிச்சு பாருங்க. யெகூ என்ன பண்ணுவார்னா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வர சொல்வார். அவங்களுடைய கோயிலுக்குள்ளார போய் நீ வர்ஷிப் பண்ணுப்பா, உன் தெய்வத்தை நீ போய் தொழுது கொள். கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த கோயிலுக்குள்ளே போய் அவங்க பாகாலை வணங்கி கொண்டு இருக்கும் போது யெகூ தன்னுடைய சேவகர் எல்லாரையும் வர சொல்லி உள்ள விட்டு வெட்டுவார். அவன் இடத்துல போய் அவன் தெய்வத்தின் சன்னிதானத்தில் அந்த தெய்வத்துக்கு முன்னாடியே அந்த தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் ஒருத்தன் கூட மிச்சம் இல்லாமல் வெட்டி சாய்ச்சிருவார். சாத்தானுடைய ராஜ்யம் தகர்க்கப்பட்டுச்சா? ஆமாம். சாத்தானுடைய ராஜ்யம் அவங்க அழிக்கப்பட்டுச்சா? ஆமாம். ஆனால் அது கம்ப்ளீட்டாக அழிக்கப்படாது. அந்த இடத்துல ஆத்ம ரட்சிப்பை பார்க்க முடியலை. ஏன்னா பின்னாடி நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகும் ஜனங்கள் போய் பாகாலை வழிபட்டு கொண்டு தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ ஒரு உலக பிரகாரமான ஒரு பட்டயத்தை வைத்து கொண்டோ இல்லை அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டயத்தை வைத்து கொண்டு டெம்பரவரியாக சில காரியத்தை அவங்களால செய்ய முடிஞ்சது தவிர ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷனுக்குள்ளார அவங்களால வர முடியவே இல்லை. 2 ராஜாக்கள் 10:25 வசனம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 10:25 சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். ஒரு டாய்லெட்டாக மாற்றினாங்க.
டாய்லெட்டாக மாற்றினாங்க. அவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்த பிறகும் ஜனங்கள் போய் பாகாலை வழிபட்டார்கள். ஸோ அந்த இடத்துல என்னதான் இவங்க சாத்தானுடைய ராஜ்யத்தை தகர்க்கணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாலோ ஒரு ஆத்தும ரட்சிப்பு அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியவே இல்லை. ஆனால் இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் பலமாக இறங்கின பிறகு என்ன சம்பவித்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக யோவான் ஸ்நானகன், அவருடைய காலத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். யோவான் ஸ்நானகன் யாருடைய ஆவியை பெற்ற மனிதன்? எலியாவின் ஆவியை பெற்ற மனிதன். அங்கே எலியா அக்கினியை இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்ட பிறகும் அந்த ஜனங்க போய் கர்த்தரை தேவன் சொன்ன ஜனமே போய் அவரை விட்டுட்டு போய் பாகாலை சேவித்தது. ஆனால் இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்கிறாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:5-6, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஸோ இந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகன் கையில் கத்தியை வச்சுட்டு யுத்தம் பண்ணலை, ஆனால் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை பேசுகிறாரு. வசனத்தை பேசும் போது ஜனங்கள் தாமாக முன்வந்து பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பணுன்ற எண்ணம் வருது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த இடத்துல ஆத்தும ரட்சிப்பும் நடந்தது. சாத்தானுடைய ராஜ்யமும் தகர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அந்த ஆவியின் பட்டயத்திற்கும் இல்லை இங்கே சரீர பிரகாரமாக கையில் ஒரு பட்டயத்தை எடுத்து போய் வெட்டுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ யோவான் ஸ்நானகன் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை பேசினார். அங்கே ரத்தம் இல்லை, கத்தி இல்லை, ஆனால் ஆத்தும ரட்சிப்பும் நடந்தது. சாத்தானுடைய ராஜ்யமும் தகர்க்கப்பட்டது. சொல்லப்போனால் யோவான் ஸ்நானகன் தான் பட்டயத்தால் வெட்டி கொண்டாங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு நாளும் கையில் ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் எவனையும் வெட்டலை, எவனையும் கொல்லலை, ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் சாத்தானுடைய ராஜ்யத்தை தகர்த்தார். ஆனாலும் அவர் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது. இதுதான் ஆவியின் பட்டயம். நீங்கள் பேசும்போது அவங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாரும் செத்து போக மாட்டாங்க, ரத்தம் சிந்த மாட்டாங்க, ஆனால் பெரிய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு காரியம், பவுலோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19:10. அப்போஸ்தலர் நடபடிகள் 19:10. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஸோ தொடர்ந்து பிரசங்கிக்கிறாங்க. அந்த வசனத்தை ஜனங்கள் எல்லாரும் கேட்குறாங்க. அதே 19வது அதிகாரத்தில் 18-20 வரைக்கும் வசனங்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். என்ன நடக்குதுங்க? அடிச்சாரா, உதச்சாரா, மிரட்டினாரா? இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கேயுமே நீங்கள் பாருங்கள், சர்ச்சை சேர்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே போய் யாரையாவது அடித்து உதச்சி மிரட்டியா சபையில் வாங்கன்னு சொல்கிறோம். வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அது கர்த்தருடைய ஆவியின் பட்டயமாக இருந்தால் அவங்க தானாக வருவாங்க, வந்து தான் ஆகணும். அது வார்த்தையின் வல்லமை. அது யாராலையும் நடக்கிற காரியம் அல்ல. இவங்களும் வசனத்தை தான் பிரசங்கித்தாங்க. என்ன நடந்தது? விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ வார்த்தையை பேசும்போதே என்ன நடக்குதா? மாயவித்தைக்காரர்கள், பிள்ளை சூனியம் பண்ணுறவன், அந்த பிசாசுகளை வழிபடுறவன் தானாக வந்து அவன்கிட்ட இருந்த புஸ்தகங்களை ரோட்டில் போட்டு எரிச்சாங்களாம். பவுல் கூட எரிக்கலை, கொண்டு வான்னு சொல்லலை, வார்த்தையை மாத்திரம் தான் பிரசங்கம் பண்ணார். கிரியையை பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்தார். இதுதான் ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தும் போது நடக்கிற ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. ஸோ எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின போது கூட, பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த போது கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆத்தும ரட்சிப்பு அங்கே இல்லை. நான் அதை குறைச்சலாக சொல்லலை. ஆனால் ஆவியானவர் என்னைக்கு ஊற்றப்பட்டாரோ, என்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு வானத்திலேருந்து நம்ம மேலே இறங்கி வந்தாரோ, இன்றைக்கி அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து தேவ வசனத்தை பேசும் போது பெரிய அளவில் ஆத்தும ரட்சிப்பும் நடக்குது. சாத்தானுடைய ராஜ்யமும் கவிழ்க்கப்படுது. ஒரு மனுஷனை சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறான், இல்லை அவன் ஒரு பாவத்தில் சிக்கி இருக்கிறான் அப்படின்னா உண்மையான விடுதலை எப்போ வரும் தெரியுமா?
அந்த மனுஷன் அதை உணர்ந்து எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு வரும்போது தான் உண்மையான விடுதலை. ஆமாவா இல்லையா? ஒருத்தன் குடிக்கிறான், தொடர்ந்து குடிக்கிறான், எவ்வளவு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு போய் அவன்கிட்ட இது தப்புன்னு சொல்லுங்கள், ஒழிச்சு வைங்க. ஏன்னா நடக்கும், நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, பாட்டிலை ஒழிச்சு வைப்பாங்க. அவர் அந்த குடியை விடணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் மாத்திரையை கலந்து கொடுப்பாங்க, மருந்து கலந்து, எதுவுமே வேலை செய்யாது. என்னைக்கு அவனுக்குள்ளாக நான் குடிக்கக்கூடாது, நானும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஒரு தீர்மானம் அவன் எடுக்கிறானோ அப்போ தான் அவனால் அந்த குடியை விட்டு விலக முடியும். இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நிறையா வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு 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 விஷயம் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். டாஸ்மாக் கடைகள் இன்னும் மூடலை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் டாஸ்மாக் கடையில் மூடலை, இந்த கவர்மெண்ட் மூடலை, அந்த கவர்மெண்ட் மூடலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை மூடாது, மூடனாலும் பிரயோஜனம் கிடையாது. என்னைக்கு இந்த குடிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுறானோ, கடையே இருந்தாலும் சேல்ஸ் ஆகுமா? சேல்ஸே ஆகணும்னா கடையை வச்சுருப்பானா? அவன் ஆட்டோமேட்டிக்காக மூடிட்டு போயிடுவான். அதே தாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது நான் சொன்னது போல் அது கேட்கிற மனுஷன் இப்படி தாயா நீன்னு சொல்லி உணர்த்தும் போது, அவனா உணர்ந்து கர்த்தர்கிட்ட வரும்போது தாமாக சாத்தானுடைய ராஜ்யம் அங்கே கவிழ்க்கப்பட்டு போகும். நாம் இங்கேருந்து கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டணும், கொல்லணும், குவிக்கணும், ஒன்றுமே செய்ய வேணாம். வசனத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நான் எலியாவோட காரியங்கள் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எக்குவுமே அவ்வளோ காரியத்தை செய்த பிறகும் கூட நான் இதை மட்டும் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 17:33 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். 2 கண்டிஷனில் ஜனங்க இருக்காங்க. ஒரு பக்கம் கர்த்தர் மேலே பயம் இருக்குது, ஆனாலும் விக்கிரகத்தை விடவும் முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு உடைச்சான். நோனா நோ, விட்டுட்டேன், இனி எனக்கு கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ளாக கம்ப்ளீட்லாம் சரண்டர் ஆகி வந்தாங்க ஜனங்க. எல்லாரும் வரலை, நான் அதையும் ஒத்துக்குவேன். எல்லாரும் வரலை, ஆனால் வந்தவன் உண்மையாக வந்தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டோடைய வார்த்தை அவர்களை சரியாக நடத்தி கொண்டு வந்தது. ஸோ ஆவியின் பட்டயம் ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு பட்டயம். அதனால் வசனத்தை ஆழமாக பிரசங்கிக்கும் போது ஆத்துமா விடுவிக்கப்படுகிறது, சாத்தானுடைய ஆளுகை முறிக்கப்படுகிறது. 1 முறை 2 முறை அல்ல, எத்தனை முறை சாத்தான் ஆத்துமாக்களை கட்டுகிறானோ அத்தனை முறையும் நம்ம ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அடுத்து. நான் ஒரு தடவை சொன்னேன், அவன் கேட்டான், வந்தான் சர்ச்சுக்கு, திருப்பி போயிட்டான், பரவாயில்ல. எத்தனை தரம் அவன் விழுந்து போனாலும் அத்தனை தரமும் விடுதலை எப்படி வரும்னா, ஆவியின் பட்டயத்தினால் மட்டும்தான் வருமே தவிர விடுதலைக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வசனம் மட்டும்தான். சாகிற வரைக்கும், கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் வசனத்தை சொல்லி மாத்திரம்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய எக்ஸாம்பிளே அன்றி வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணாம். சோதனைக்காரன் வரும்போது அவர் வசனத்தை மட்டும்தான் பேசி ஜெயித்தார். கத்தி எடுக்கலை, கொலை பண்ணலை, போராடலை, கத்தலை, ஒன்றுமே செய்யலை. வசனத்தை அமைதியாக பேசினார், சாத்தான் ஓடி போனான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஸோ கடைசியாக உபாகமம் 33:29. கடைசியாக உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, உங்கள் பேர் அங்கே சொல்லிக்கோங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. ஸோ எனக்கு யார் பட்டயமாக இருந்து என்னை பாதுகாக்கிறாங்க, இவ்வளவே யார் எனக்காக செய்கிறாங்க? அவர் இயேசு கிறிஸ்துவாகவே நம்மோடு கூட இருக்கிறார், வசனமாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார், என் ஆவியோடும் ஆத்மாவோடு கலந்தவராக இருக்கிறார். என் பட்டயம் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக பாதுகாப்பை கொடுப்பதும் நம்மை சரியான பாதையில் நடத்தும் மகிமை பொருந்திய பட்டயம் கர்த்தர். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஸோ பட்டயங்களை பயன்படுத்த கற்றுக்கோங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது, நம்ம வாழ்க்கையில் அது அப்படியே நடக்குது. வசனமாகிய பட்டயத்தை சரியாக பயன்படுத்துங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. பதறிப்போய் நாங்கள் பேசக்கூடாது,
தவறி போய் நாங்கள் பேசக்கூடாது. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் சரியாய் பிரயோஜனப்படுத்த உபயோகிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணினபடி பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் கேட்ட வசனங்களை, நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. எப்போ என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட எந்த வார்த்தையை பேசணும், ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்துங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. மாம்சத்தில் நாங்கள் பேசுவதை பார்க்கிலும் ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் படிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவருக்கொருவர் வசனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லி, ஞான பாட்டுகளினாலும் வசனங்களினாலும் புத்தி சொல்லி நாங்கள் வசனத்திலே அப்பா வேறொன்றை எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் அதில் ஊறி போக எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே கர்த்தருடைய வேத வசனங்களாக மாறட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.